புலம்பல். புலம்புற பழக்கம் உங்களுக்கு பிடித்தமானதா இருக்கலாம், அல்லது உங்களால விட முடியாததா இருக்கலாம். ஆனா இந்த புலம்புறது மத்தவங்களுக்கு சகிக்க முடியாததா இருக்குங்க. நீங்க நினைச்சுக்கலாம், இவங்க கிட்ட சொன்னா எனக்கு ஆறுதல், அவங்க கிட்ட புலம்புனா எனக்கு நிம்மதி நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா திரும்பி அவங்கள கேட்டு பாருங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா, என்னுடைய புலம்பலால உங்களுக்கு ஏதாவது சிரமமான்னு கேளுங்க. கட்டாயம் அவர்கள் வெளிப்படையானவர்களாக இருந்தால் ஆமாம் ஆமாம் என்று சொல்லிடுவாங்க. அதனால தயவு செய்து எந்த ஒரு சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் புலம்பாதீர்கள். புலம்புதல் என்பது பிறரை புலம்புவதற்கு சமம். மற்றவங்களுடைய நேரத்தையும் பாழாக்கி அவர்களுடைய மனநிலையும் குழப்பறதுக்கு சமம். அதனால நீங்க புலம்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தனிமையில் போய் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். தியானத்தில் புலம்புங்கள். உங்களுக்கு மிகச் சரியான தீர்வு கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஆனால் பிறரிடம் தயவு செய்து புலம்பாதீர்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.